வணக்கம். நான் உங்கள் ரஜினி கிருபா. நான் இன்றைக்கு பால் புட்டு செய்து காட்ட போகிறேன். ஒரு சத்தான உணவும் கூட உணவு வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். பார்த்தீங்களா, பால் புட்டுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். நான் இந்த கப்பால் தான் கூடுதல் அளவு எடுக்கிறேன். இந்த கப்பால் 1/2 கப் அரிசிமா எடுத்தினேன். சிவப்பு அரிசிமா 3/4 கப் உளுத்தம்மா எடுத்தினேன். சீனி வந்து 3/4 கப் சீனி எடுத்துருக்கிறேன். 2 மீசக்கரண்டி சவ்வரிசி எடுத்துருக்கிறேன். மற்றது கொஞ்சம் உப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். கனக போடுறதுல கொஞ்சம் போடுறது. மற்றது இதில் 400 ml ஒரு தேங்காய் பால் டின்னு எடுத்து வச்சுருக்கேன். இனி எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். நான் இப்போ மாவு குழைக்க போகிறேன். இதுக்குள்ளே இது எடுத்து அரிசி மாவு போடுறேன். இந்த உளுத்த மாவில் நான் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு கடைசியாக அந்த போடணும் அந்த பால் கிண்டைக்குள்ளே இவ்வளோ உளுத்தமாக எடுத்து வைக்கிறேன். இதுக்குள்ளே இப்போ கொஞ்சம் உப்பை போடுறேன். தண்ணி வந்து நல்லா கொதிக்க விடணும். வேணும்னு சொல்லிட்டா நாங்கள் இதுக்குள்ளே வெள்ளமாவுண்டும் கலக்க இல்லை, அரிசி மாவு தான் தனியாக அரிசி மாவு உளுத்தம்மா போடுற நாடி தண்ணி கொதிக்க விட்டால் தான் மா சாஃப்டாக வரும், பிடிக்க ஈஸியாக இருக்கும். இந்த நேரத்தில் நான் கொஞ்சம் சீனி போடுறேன். நான் இப்போ வடிவாக எல்லாம் குழைச்சிட்டேன். வடிவாக அடித்து இந்த நெஞ்சு இறுக்கி குழைக்கணும். குழைச்சி போட்டு இனி நான் இதை வந்து சின்னஞ்சின்னா உருட்ட வேணும். இப்போ இங்கே இந்த சைஸில் நாங்கள் இப்போ உருட்டணும். இவ்வளோத்தையும் சின்ன உருட்டித்தான் வைக்கணும். இது கொஞ்சம் ஈஸியான வீடு சொல்ல இல்லாத உருட்டினா ஓகே, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது இப்படி செய்து அவிச்சு பாலுக்க போட்டு செய்ய நல்லா இருக்கும். இது எப்படி சின்ன எல்லாத்தையும் உருட்டணும். இப்படி இப்போ எல்லாத்தையும் உருட்டுவோம். பாருங்க, நான் இப்போ எல்லா மாவையும் சின்ன இப்படி வடிவாக எல்லாம் உருட்டி எடுத்துட்டேன். நான் இதுக்குள்ளே இதில் வீட்டுப்பட்டில் வச்சு இப்போ 10 நிமிஷம் அவிய விடணும். அவிச்சு போட்டு தான் பாலுக்க போடுறது. இப்போ சரியா 10 நிமிஷம் அவிய வைக்கணும். 10 நிமிஷம் அவிய வச்சுட்டு பார்ப்போம். இன்னும் 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நான் இப்போ இதை எடுக்க போகிறேன். அவிஞ்சிட்டது. இப்போ நான் வந்து ஒரு சட்டிக்குள்ளே இதை கொட்டி ஆற விடணும். பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா அவிஞ்சிட்டுது. இந்த ஒன்று முட்டுப்படாமல் ஒன்று வரணும். இப்போ இதுக்கு நாங்கள் பால் கிண்டுற சட்டி வைப்போம். பாருங்க, பாலில் போட்டு கிண்டுறதுக்கு சட்டி வச்சுட்டேன். இந்த தேங்காய் பால் டின்னு இதுக்குள்ள நான் இப்போ ஊற்றுறேன். ஊற்றிட்டு இதுக்கு இப்போ தண்ணி கலக்கணும். இதுக்குள்ளே அந்த விட்ட டின்னுக்குள்ளே ஒரு 1/2 கப் அளவு தண்ணி வந்து நான் இதுக்குள்ளே சுடு தண்ணி விட்டுட்டேன். இதுக்குள்ளே விடுறேன். இப்போ நாங்கள் இதுக்குள்ளே கொஞ்சம் உப்பு போட போகிறோம். எடுத்து வச்சு மிச்சம் உப்பு கிடக்கு, அதை இதுக்குள்ளே போடுறேன். இதெல்லாம் இப்போ கொதிக்கட்டும். பாருங்க, பால் இப்போ நான் கொதிச்சுட்டு நான் இதுக்குள்ளே இப்போ சவ்வரிசியை போடுறேன். சவ்வரிசி கொஞ்சம் அவிய வேணும்.
பாருங்க இப்போ சகரிசி போட்டேன், கொஞ்சம் அவிஞ்சிட்டு வந்துட்டேன். நான் இப்போ சீனி இதுக்குள்ளே போடுறேன். இப்போ நாங்கள் அவிச்சு வச்ச புட்டை இதுக்குள்ளே போட்டு இனி கிளறணும். இந்த புட்டு உருட்டி அவிக்கிறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் நீங்கள் செய்து பாரும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். என்னென்னு சொல்கிறது, இப்போ பெரிய பிள்ளையான ஆட்களுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாம் செய்து கொடுத்தா உளுத்தம்மா நல்லது, நல்லா இருக்கும். இது கொஞ்சம் பாலோட கொதிக்கட்டும். பார்த்தீங்களா, இப்போ பால் புட்டு போட்டதுக்குள்ளே பாலுக்கு கொதிச்சிட்டுது. இந்த நேரத்தில் கொஞ்சம் உளுத்தம்மா எடுத்து வச்சுட்டு அந்த உளுத்தம்மா போட்டால் கொஞ்சம் இறுகி வரும். மற்ற இந்த உளுத்தம்மா இப்போ நான் போடுறேன். இது வந்து கொஞ்சம் இறுக்கமாக இருக்கக்கூடாது. பால் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் பிறகு இறுகி கணக்காக வரும். பிறகு சாப்பிட ஓகே இருக்கும். இப்போ உளுத்தம்பெல்லாம் போட்டு நல்ல வடிவாக இறுகி வந்துடுது. இப்படி கொஞ்சம் பால் பதத்தில் உரைக்கினா தான் நாங்கள் கூட சாப்பிட எல்லாருக்கும். இல்லாட்டா அது இறுகிடும். இந்த பாருங்க, இனிப்பு எல்லாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. இனிப்பு பால் எல்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நான் இப்போ அடுப்பு ஓப்பன் பண்ண போகிறேன். பால் புட்டு தயார். பாருங்க, நல்ல ஒரு சுவையான பால் புட்டு செய்து முடிச்சாச்சு. இதே மாரி நீங்கள் செய்து பாருங்க, நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். உண்மையாக இது நல்ல பெரிய பிள்ளையாய் நாட்கள், இப்போ பிள்ளை பிறந்தாக்கள், சின்ன பிள்ளை எல்லாருக்குமே கொடுக்குறேன். இது ஒரு நல்ல சத்தான சாப்பாடும். அதனால் நீங்கள் இதே மாதிரி செய்து பாருங்க. செய்து பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மற்றும்படி என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்யுங்க. இன்னும் ஒரு நல்ல ஒரு வீடியோட உங்களை சந்திக்கின்றேன். அதேவரை உங்கள் ரஜினி கிருபா. நன்றி, வணக்கம்.